சந்திர செஞ்ச பாவத்துக்கு துணை போறதுக்கு முன்னாடி இந்த வீட்டை பத்தி கொஞ்சம் யோசிச்சிருக்க வேண்டியதானே? இப்படி நீங்க எல்லாம் செய்யறதால பாவம் பவி நிலைமை என்னாகன்னு உங்களுக்கு எல்லாம் தோணலையா? இப்பதான் எனக்கு புரியுது. நீங்க 2 பேரும் பொண்ணுங்களா இருந்தோம், கல்யாணமான பொண்ணுங்களா இருந்தோம், நீங்க பவிய கை விட்டுட்டீங்கல்ல. உங்க வீட்டுல உங்களுக்கு இதான் சொல்லி கொடுத்தாங்களா? உங்க மேல நான் எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன். ஆனா உங்களை என் புருஷன் சொல்றதுக்கு இப்ப எனக்கு வெக்கமா இருக்குங்க. எங்க பாருங்க பவியக்கா, தயவு செஞ்சு மாமா சொல்றீங்க. புருஷன் பொண்டாட்டி நாங்க 2 பேரும் இங்க பேசிட்டு இருக்கோம்ல, எங்க 2 பேருக்கு நடுவுல பேசுறதுக்கு உனக்கு உரிமை இல்ல. நீங்க 2 பேரும் சேர்ந்து இந்த விஷயத்தை எங்க எல்லார்கிட்டயும் மறைச்சு வச்சிருந்தீங்கல்ல. வேணும்னே இந்த விஷயம் பெருசாகணும் தானே இப்படி எல்லாம் பண்ணீங்க. என் வாழ்க்கைய நாசமாகணும் தானே இப்படி எல்லாம் மறைச்சீங்க. பவி சொல்றது எல்லாமே உண்மைதான். சந்திர நிச்சயமா இந்த மாதிரி செஞ்சிருக்க மாட்டான். நீங்க 2 பேருமே சேர்ந்து வேணும்னே இவரை தூண்டி விட்டு இப்படி எல்லாம் செஞ்சிருப்பீங்க. என்னது இது? நான் இவ்வளவு நாள் பிரேமுக்கும் சீமாவுக்கும் நடுவுலதான் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இதெல்லாம் செஞ்சது இவனா? இந்த குடும்பமே பெரிய கன்ஃபியூஷனான குடும்பம். சீமா, ரோகிணி, நீங்க 2 பேரும் இந்த மாதிரி வேலை செஞ்சிருப்பீங்கன்னு என்னால நம்பவே முடியல. என்ன நடந்ததுன்னு யாராவது சொல்றீங்களா? அம்மா, தயவு செஞ்சு நீங்க எல்லாரும் நான் என்ன சொல்றேன்னு கொஞ்சம் கேக்குறீங்களா? இதுல இவங்க 2 பேரும் மேலயும் எந்த தப்பும் இல்ல. உண்மையை சொல்ல போனா அந்த அனிதா கிட்ட இருந்து நான் தப்பிக்க இவங்க 2 பேரும் தான் உதவி செஞ்சாங்க. இவங்க உனக்கு உதவி செஞ்சாங்களா? என்ன சொல்ற? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த அனிதாவை நம்ம ஸ்வீட் ஷாப்ல நான் மீட் பண்ணேன். அன்னைக்கு நான் அங்க போனப்போ அவ எப்படியோ இந்த போட்டோவெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டா. அவ என்கிட்ட பணம் கேட்டு பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சா. அதனாலதான் பிரேம் கிட்ட நான் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் தான் இவங்க 4 பேரும் சேர்ந்து இந்த பிரச்சனையில இருந்து காப்பாத்தான் இப்படி எல்லாம் செஞ்சாங்க, இப்படி திட்டம் போட்டாங்க. இவங்க மேல இதுல எந்த தப்பும் இல்ல. பவி, தயவு செஞ்சு என்ன நம்பு. உண்மையாவே நான் உன்னை உயிருக்குயிரா நேசிக்கிறேன். ஆமா பாட்டி, இந்த விஷயத்தை தான் நான் இவ்வளவு நாள் உங்க எல்லார்கிட்டயும் மறைச்சேன். இத நான் சீமா கிட்ட கூட சொல்லல. சீமா, ரோகிணி, மொத்த விஷயமும் என்னன்னு தெரிஞ்சுக்காம உங்க 2 பேர் மேல கோவப்பட்டுட்டேன். உங்களால முடிஞ்சா என்ன மன்னிச்சிருங்க. ஐயோ, என்ன பெரியத்த நீங்க? நடந்த எல்லா விஷயத்திலயும் யாரோட தப்பு இல்ல பெரியத்த. பெரிய பாட்டி, அப்ப நிலைமை ரொம்ப மோசமா இருந்தது. அதனாலதான் எங்களால உங்ககிட்ட எதுவுமே சொல்ல முடியல. உங்க 2 பேர் மேலயும் எனக்கு இருக்கிற நம்பிக்கை இன்னைக்கு எத்தனையோ மடங்கு அதிகமாயிடுச்சு. சுஜாதா, நீ உண்மையிலேயே ரொம்ப கொடுத்து வச்சவ. அதனாலதான் உனக்கு இவ்வளவு நல்ல மருமகங்க கிடைச்சிருக்காங்க. நீங்க சொல்றது உண்மைதான் அத்தை. நீங்க இந்த குடும்பத்தோட மான மரியாதையை மட்டும் காப்பாத்தல, ஒரு தாயா என் வளர்ப்பு தப்பு இல்லைன்னு நிரூபிச்சிட்டீங்க. உங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நீங்க 2 பேரும் என்னோட மருமகங்க இல்ல, என்னோட பொண்ணுங்கதான். உங்களை நினைச்சாலே எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அவ்வளவுதான், மருமக இல்ல பொண்ணுங்கன்னு ஆரம்பிச்சிட்டா. எப்ப பார்த்தாலும் ஒரே சென்டிமெண்ட் டிராமா தான். முதல்ல நல்லா திட்டுவாங்களாம், அதுக்கப்புறம் மன்னிப்பு கேட்பாங்க. தினமும் டிவிலயும் இதான் நடக்குது, நேர்லயும் இதான் நடக்குது. இந்த வீட்டுல புதுசா எதுவும் நடக்கிறதே கிடையாது. இந்த வீட்டுல எல்லாரும் பெரிய பிளாப் தான். இங்க இருக்கிறதுலயே எங்க அக்கா தான் பெரிய பிளாப்.
நீ சொன்னது உண்மைதான் சுஜாதா. இவளுங்க 2 பேரும் எப்படியோ நல்ல பேரு வாங்கிக்கிட்டே இருக்காளுங்க. இவளுங்க 2 பேரும் இப்படி பண்றதுனால சுஜாதா அக்காவுக்கு அத்தை முன்னாடி நல்ல பேர் கிடைச்சுக்கிட்டே இருக்கு. இந்த குடும்பத்துல யாரும் என்ன துளி கூட மதிக்கிறதே இல்ல. ஆனா இனிமே இதை நான் இப்படியே விடவே மாட்டேன். இவங்க எல்லாருக்கும் நான் யாருங்கறத புரிய வைப்பேன். சுஜாதா அக்காவை விட நான் குறைஞ்சவே இல்லைன்னு எல்லாருக்கும் புரிய வைக்கிறேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு பவி. உன் மனசை நான் கஷ்டப்படுத்திட்டேன். ஆனா இப்படி எல்லாம் செய்வேன்னு நான் நினைக்கவே இல்லை. என்ன மன்னிச்சிரு. சீமா, ரோகிணி, உங்க 2 பேருக்கும் என் ஆசீர்வாதம் எப்பவும் துணையா இருக்கும். இதே மாதிரி உங்க கடமை என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு 2 பேரும் நல்லபடியா நிறைவேத்துங்க. அந்த அம்மன் அருள் எப்பவுமே உங்க 2 பேருக்கும் துணையா இருக்கும்மா. ஆனா பாட்டி, இவ்வளவு நேரம் இவங்க 2 பேருக்கும் நீங்க அம்மனோட ஆசீர்வாதத்தை தரங்க இல்லையா? அந்த ஆசீர்வாதம் கொஞ்சமாவது பிரேமுக்கும் எனக்கும் கூட கிடைக்கணும். நாங்க 2 பேரும் கூட ரொம்ப கஷ்டப்பட்டோம். மொத்த ஆசீர்வாதமும் வேண்டாம், எங்களுக்கு பாதி ஆசீர்வாதமாவது கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். மூன்று முடிச்சு ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. அவ பிறந்தது என்னங்க, உண்மையாவே நீங்க ரொம்ப கலக்கிட்டீங்க. எல்லா விஷயத்தையும் நீங்க இவ்வளவு சீக்கிரமா சால்வ் பண்ணி முடிச்சிட்டீங்க. இந்த விஷயத்தால பவியக்காக்கும் சந்திரமாமாக்கும் எந்த சண்டையும் வரல. அதே மாதிரி பெரியத்தைக்கு கூட கோபம் வரல. நீங்களே பாத்தீங்கல்ல, நம்ம வீட்டுல எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்னு நாளைக்கு பூஜை கூட வச்சிருக்காங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கும் தான். நீங்க எல்லாரும் நம்ம வீட்டு அமைதிக்காக பூஜை பண்ணிட்டு இருப்பீங்க. ஆனா நானும் சித்தார்த்தனாவும் ஹியரிங்காக நாளைக்கு கோர்ட்டுக்கு போனோம். சீமா, நாளைக்கு என்ன தீர்ப்பு கொடுக்க போறாங்கன்னு யோசிச்சாலே ரொம்ப டென்ஷனா இருக்கு. எதுக்காகவும் நீங்க டென்ஷன் ஆக வேண்டாங்க. அந்த அம்மனோட ஆசீர்வாதம் நமக்கு எப்பவுமே துணையா இருக்குங்க. எனக்கு முழு நம்பிக்கை இருக்குங்க. அனிதா செஞ்ச தப்புக்கு நாளைக்கு நிச்சயமா அவளுக்கு தண்டனை கிடைக்குங்க. ஆமா சீமா, நானும் அதுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். நாளைக்கு நீதியும் நியாயமும் ஜெயிக்கணும். ஆனா என்னங்க, ஒரு விஷயத்த நினைச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆரம்பத்துல நான் உங்களை ரொம்ப சந்தேகப்பட்டுட்டேன். அப்புறம் ஆமா சீமா, நீ பண்ணது பெரிய தப்புதான். நீ செஞ்ச அந்த பெரிய தப்புக்கு நிச்சயமா தண்டனையும் கிடைக்கணும். தண்டனையா? என்ன தண்டனை தெரியுமா? நீ இப்பவே இந்த நிமிஷமே இங்க ஒரு ஸ்வீட்டான கிஸ் கொடுக்கணும். அப்படின்னா உனக்கு இன்னும் என் மேல நம்பிக்கை வரலன்னு அர்த்தம். நீ முத்தம் கொடுக்க போறியா இல்ல? அதுக்குள்ள எங்க ஓட பாக்குற? ஒண்ணுதானே கொடுத்திருக்க. இதே மாதிரி தினம் தினம் கொடுத்துக்கிட்டே வந்தனா என் மேல நம்பிக்கை நாளுக்கு நாள் அதிகமாகும். காதலுங்கிறது ஒரு அற்புதமான உணர்வு. இது சொல்லணும்னு அவசியம் இல்ல. ஆனா ஒரு சில நேரங்கள்ல இத புரிய வைக்க சொல்ல வேண்டியதா இருக்கு. பரவாயில்லையா ரோஹிணி? ரோகிணி, எங்க போயிட்டாவ? என்ன சித்தார்த்தது? என் மனசுல இருக்கிறதெல்லாம் இவகிட்ட சொல்ல வரும்போதெல்லாம் இவ எங்கேயாவது கிளம்பி போயிடுறா. இதை யார் எங்க எடுத்து வச்சது? என்னது இது? ஏன் லேப்டாப்ல? Oh my God. Oh my God. ரோகிணி ஏதோ எனக்காக டைப் பண்ணிருக்கா.
பரவாயில்லையே, அவளும் என்ன காதலிக்க ஆரம்பிச்சிட்டா. நான் அவளை காதலிக்கிற விஷயத்தையும் புரிஞ்சுக்கிட்டா. அவ ஏவாயால சொல்லணும்னு ஆசைப்படுறா. ஓ மை காட், அவ காதல நான் இவ்வளவு நாள் புரிஞ்சுக்காம விட்டேன். Thank God. என்னோட வேலையை இவ்வளவு சுலபமாக்கிட்டியே. என்னால அதை நம்பவே முடியல. எஸ், என்ன விஷயங்க? அந்த அனிதா ஜெயிலுக்கு போயிட்டான்றத கொண்டாடுறீங்களா? அதுவும் தனியா கொண்டாடுறீங்க? ரோகிணி, நீ ஏன் இந்த விஷயத்தை என்கிட்ட முதல்லயே சொல்லல? ரோகிணி, ஒரு ஹிண்டாவது கொடுத்திருக்கலாம்ல. இதை எப்படி உங்ககிட்ட சொல்றதுன்னு தான் நான் இவ்வளவு நாளா யோசிச்சுட்டு இருந்தேன். என்ன சொல்றதுன்னு புரியாம இருந்தது. உன் மனசுல என்ன இருக்குன்னு தெரியாம யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு கூட தெரியல. என்னது அது நான் உன்ன கொஞ்ச நேரம் வாய மூடுறியா சித்தார்த்? இதையெல்லாம் ஏன் இப்பவே சொல்ற? இது சொல்ல வேண்டிய நேரமும் இல்ல, இந்த மாதிரி சொல்ல வேண்டிய முறையும் இல்ல. கொஞ்சம் பொறுமையா இரு. நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு சத்தியமா ஒண்ணுமே புரியலைங்க. நான் ஏதோ சொல்ல வந்தேன், விடு. அது இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, எதுவும் வேண்டாம். நான் உங்ககிட்ட சொல்றேன், ஆனா இப்ப சொல்ல மாட்டேன். இது என்னது? எனக்கு தெரியும், நான் அப்புறமா சொல்றேன். ஆனா இப்ப எதுவும் சொல்ல மாட்டேன். நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், ஆனா இப்ப சொல்ல மாட்டேன். ஒண்ணு இல்ல ரோகிணி. இவர் எதோ சொல்லணுமா, ஆனா இப்ப சொல்ல மாட்டாராம். ஆனா சொல்லுவாரா, ஆனா சொல்ல மாட்டாராம். என்ன ஆச்சு இவருக்கு? எப்பவுமே இவர் இப்படிதான். 3 முடிச்சு ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. உங்களுக்கு பெயின் இருக்கா? இல்ல. இல்லையா? இன்னும் கொஞ்சம் தூக்குங்க. இப்ப ரோகிணிக்கு ஃபுல்லா குணமாயிடுச்சு. டாக்டர் சார், இவ குணமாகறதுக்கு காரணம் நீங்க தான். உங்களுக்கு எங்க எல்லார் சார்பும் ரொம்ப நன்றி. நிர்மலா தேவி அம்மா, நன்றி எல்லாம் சொல்ல வேண்டாம். ஒரு டாக்டரா இதெல்லாம் செய்யறது என்னோட கடமை தானே. டாக்டர் சார், இன்னைக்கு எங்க வீட்ல ஒரு பூஜை இருக்கு. உங்ககிட்ட வேண்டி கேட்டுக்கிறேன், நீங்க உங்க குடும்பத்தோட இந்த பூஜையில கலந்துக்கணும். வர்றதுக்கு நிச்சயமா நான் முயற்சி பண்றேம்மா. சரி, நான் வரேங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், கொஞ்ச நாள் வரைக்கும் நான் கொடுத்த டேப்லெட்ஸையும் ஸ்ப்ரேயையும் கண்டினியூ பண்ணுங்க. நான் வரேங்க. போயிட்டு வாங்க. ரொம்ப நன்றி. ஓகேமா, கவனமா இரு. சரிங்க டாக்டர். அக்கா, நான் முதல்லயே சொன்னல எனக்கு சரியாயிடுச்சுன்னு. சரி வாங்க, நம்ம இப்ப கிச்சனுக்கு போலாம். இன்னைக்கு நம்ம 2 பேரும் சேர்ந்து எல்லாருக்கும் பிடிச்சத சமைக்கலாம். வாங்கக்கா. என்ன நீ கொஞ்சம் பொறுமையா இரு ரோகிணி. எல்லா விஷயத்திலயும் அவசரப்படக்கூடாது. இங்க பரம ரோகிணி, இப்போ உன் கை சரியாயிடுச்சுன்னு நான் ஒத்துக்கிறேன். ஆனா எல்லாருக்காகவும் சமைக்கிற அளவுக்கு உன் கை இன்னும் சரியாகலன்னு ஒத்துக்க. நீங்க சொல்றது சரிதான் அத்தை. இங்க பாரு, இப்பதானே டாக்டர் ஸ்லிங்ல இருந்து உன் கையை எடுத்தாரு. இன்னும் கொஞ்ச நாளைக்கு நீ எந்த வேலையும் செய்யாம ஃபுல்லா ரெஸ்ட் எடுக்கணும், தெரிஞ்சதா? சீமா, இங்க பாருங்க பெரியத்தை, நீங்க எதை பத்தி கவலைப்பட வேண்டாம். இவ கை முழுமையா சரியாகிற வரைக்கும் எந்த வேலையும் செய்ய மாட்டா. இவள நிச்சயமா கிச்சனுக்குள்ள காலடி எடுத்து வைக்க கூட நான் அனுமதிக்க மாட்டேன். என்னக்கா நீங்க? என்ன சித்தார்த்தது? இது நல்ல வாய்ப்பு, இதையாவது நீ யூஸ் பண்ணிக்க. இன்னைக்கு உன் மனசுல இருக்கிறத எப்படியாவது ரோகிணி கிட்ட சொல்லிரு. அதுதான் எல்லாருக்கும் நல்லது. இன்னைக்கு ராத்திரி என் மனசுல இருக்கிறத ரோகிணி கிட்ட சொல்ல போறேன். சித்தார்த், இன்னைக்கு கோர்ட்ல ஹியரிங் இருக்குல்ல, கரெக்ட் டைம்க்கு அங்க போகணும். போயிட்டு வா. நீங்க 2 பேரும் ஒரு நிமிஷம் இருங்க. உமா, அங்க பாயசம் வச்சிருக்க, எடுத்துட்டு வா. குடு.
இந்தாங்க அத்தை. நல்லா இருங்கப்பா. எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு, நிச்சயமா தீர்ப்பு நம்ம பக்கம் தான் வரும்னு. போயிட்டு வாங்க. சீமா வாமா, பூஜைக்கான ஏற்பாடுலாம் பண்ணலாம். சரிங்க பெரியத்த. வா. நீங்க செஞ்சிருக்கிற இந்த வேலையால உங்களுக்கு எவ்வளவு பெரிய தண்டனை கிடைக்க போகுதுன்னு உங்களுக்கு இப்ப தெரியாது. கூட்டிட்டு போங்க இவள. புடிங்கவள. ஏய், இல்ல. விடாதீங்க, புடிங்கவள.